பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் கட்டுப்பாட்டறை செயல்பட தொடங்கியது. இதில் தொலைக்காட்சி சேனல்களை கண்காணிப்பது, தேர்தல் தொடர்பான கண்காணிப்பு வாகனம் எந்த திசையில் உள்ளது என்பதை GPS முறையில் கண்காணிப்பது, தேர்தல் தொடர்பான புகார்களை தொலைபேசி வாயிலாக பெறுவது உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததையொட்டி திங்கட்கிழமைகளில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெறும் மக்கள் குறை தீர்ப்பு நாள் கூட்டங்கள் இன்று நடைபெறவில்லை. இதையடுத்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வரும் பொதுமக்களின் வசதிக்காக கோரிக்கை மனுக்களுக்கான பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்த பொதுமக்களுக்கு குழப்பம் ஏற்படும் வகையில் அங்கு தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலக அஞ்சல் பெட்டி என குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனால் மனு அளிக்க வந்த பொதுமக்கள் குழப்பமடைந்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே புதுக்குடியில் திடக்கழிவு மேலாண்மை உரக்கிடங்கு அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜெயங்கொண்டம் நகராட்சியில் தினசரி சேகரிக்கப்படும் குப்பைகளை சேமித்து திடக்கழிவு மேலாண்மை செய்வதற்காக உரக்கிடங்கு அமைக்க கல்குவாரி அருகே இடம் தேர்வு செய்யப்பட்டது. ஆனால் குடிநீர் ஆதாரமாக இருக்கும் அந்த இடத்தில் உரக்கிடங்கு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே வேப்பஞ்சேரியில் டிராக்டர் மோதி கிராம நிர்வாக உதவியாளர் உயிரிழந்தார். கள்ளுக்குடியில் கிராம நிர்வாக உதவியாளராக பணியாற்றி வரும் அருள்முருகன் சென்ற சைக்கிளின் மீது பின்னால் வந்த டிராக்டர் மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் டிராக்டரை ஓட்டி வந்த 17 வயது சிறுவன் கோபாலகிருஷ்ணனை தேடி வருகின்றனர். கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குடிநீர், கழிவறை உள்ளிட்ட வசதிகளை கல்லூரியில் ஏற்படுத்தி தரக்கோரி கடந்த 3ஆம் தேதி முதல் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவர்களின் போராட்டத்தை கட்டுப்படுத்த கல்லூரி நிர்வாகம் காலவரையற்ற விடுமுறை அறிவித்துள்ளது. அதனை கண்டித்து கல்லூரி வாயில் முன்கூடிய மாணவர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இனி வரும் செய்திகள் சென்னை அரங்கிலிருந்து தொடரும்.